வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 6 மாதங்களில் 36,000 புற்றுநோயாளிகள் அனுமதி. மருமகளுடன் தகாத உறவை கொண்டிருந்த நபர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 4 மரண தண்டனை. பிரித்தானியாவில் பாதுகாக்கப்பட்டுள்ள இலங்கையின் கருப்பு பணம் தொடர்பில் தகவல். ரோஹித் அபேகுணவர்த்தனவின் மகளது சொத்துக்கள் முடக்கம். ஜேஆரை போன்று அனுர அரசாங்கமும் தமிழர்களை கொச்சைப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தனியார் துறையினருக்கான மாதச் சம்பளம் அதிகரிப்பு. யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகு திரும்பவில்லை என அறிவிப்பு. மதுபானம் தொடர்பில் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சட்டப்பூர்வ அனுமதி. போருக்கு பின்னர் தமிழ் அரசியல் கைதிகள் பலர் சிறையில் அடித்துக் கொல்லப்பட்டதாக கோமகன் அறிவிப்பு. 3வது பெரிய மனித புதைகுழியாக செம்மணி அறிவிப்பு. தமிழ் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வுகளை முன்வைக்க எந்தவொரு அரசாங்கமும் தயார் நிலையில் இல்லை என ஸ்ரீதரன் விசனம். உக்ரைன் ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டம். அரசியல் ரீதியாக புரையோடி போயுள்ள தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வு என்னவென்பதை இன்னும் முன்வைப்பதற்கான தயார் நிலையில் அரசாங்கம் இல்லை என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற கம்பெனிகள் திருத்தச் சட்டமூல 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்நாட்டில் ஜூலை இனப்படுகொலை நடந்து 42 வருடங்கள் கடந்துவிட்டன. ஜேஆர் ஜெயவர்தன தலைமையில் லலித், காமினி திசாநாயக்க போன்றவர்களின் வழிகாட்டலில் தமிழர்கள் மீது மிக மோசமான இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. வெலிக்கடை சிறையில் இருந்த குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன் உட்பட பலர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். பிறக்கப் போகின்ற தமிழீழத்தை பார்க்கவா போகின்றீர்கள் என கேட்டு அவர்களின் கண்கள் பிடுங்கி எறியப்பட்டது. ஜூலை 23 தமிழர்களின் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். 42 வருடங்கள் கடந்தும் எந்த பொறுப்புக்கூறலும் இல்லாமல், நீதி இல்லாமல், விசாரணை இல்லாமல் இருக்கின்ற இந்நேரத்தில் இதனை நான் பதிவு செய்கின்றேன் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்நாட்டில் எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் இதற்கு ஒரு மன்னிப்பு கோரலையோ நீதியான விசாரணையோ பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1984 மார்ச் மாதம் 11ஆம் தேதி இந்தியாவில் இருந்து வெளிவந்த சண்டே என்ற ஆங்கில சஞ்சிகை ஆசிரியர் அனிதா பிரதாப்பிடம் தமிழீழ விடுதலை புலிகளின் 30 வயது நிரம்பிய தலைவரான பிரபாகரன் ஜேஆர் ஒரு உண்மையான பௌத்தராக இருந்திருந்தால் நான் ஆயுதம் தூக்க நேர்ந்திருக்காது என தெரிவித்திருந்தமையையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றில் ஞாபகப்படுத்தியிருந்தார். செம்மணி புதைகுழியில் இருந்து குழந்தையின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் பால் போத்தல் ஒன்றும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. 4 அல்லது 5 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் நாட்டின் 3வது பெரிய புதைகுழியாக செம்மணி பதிவாகியுள்ளது. 2025 மே மாத நடுப்பகுதியில் இருந்து செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் இதுவரை 85 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இவற்றுள் சிறுவர்களின் எச்சங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முன்னர் அடையாளம் காணப்பட்ட 3வது பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழியாகும். 2023 அப்புதைகுழியில் இருந்து 82 மனித உடலின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வாய்வின் 18வது நாளான நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இருந்து 5 புதிய மனித மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். புதிதாக 5 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களில் மொத்தமாக 20 மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச புதைகுழி என்பதுடன் அங்கு 28 சிறுவர்களின் எலும்புகள் உட்பட 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அத்துடன் 2013ஆம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட 2வது பெரிய புதைகுழியாக கருதப்படும் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு இடத்தில் 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டது. இலங்கையின் 4வது பெரிய மனித புதைகுழியாக மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழி தற்போது மாறியுள்ளதுடன் அங்கு 82 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொக்குத்தொடுவாய் புதைகுழியில் இருந்து 52 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட பின்னர் அகழ்வாராய்ச்சி பணிகள் நிறைவடைந்தது. ஒரு வருடத்திற்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும்
புதிய அதிவேக வீதியின் நிர்மாணத்திற்காக நிலம் தோண்டப்பட்ட போது ஜூலை 13, 2024 அன்று முதல் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பழைய செயலக வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்ட மொத்த மனித எலும்புகளின் எண்ணிக்கை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த மனித புதைகுழிகள் அனைத்தும் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2009 ஆண்டிற்கு பின்னர் 11 தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். இக்கொலைகளின் வடிவங்கள் வெவ்வேறானவையாக காணப்பட்டதாகவும் சிறை கலவரங்களில் பலர் அடித்துக் கொல்லப்பட்டதாகவும் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியின் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறையில் தமிழ் அரசியல் கைதிகளின் வலி, அவர்களின் விடுதலை தொடர்பிலான வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே கோமகன் இதனை தெரிவித்தார். 30 வருடங்களாக அரசியல் கைதிகள் சிறையில் இருப்பது இந்நாட்டில் தொடர்கதையாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டதால் பெண்கள் மதுபானம் வாங்கவும் மதுபானம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடவும் உரிமம் பெற்ற இடங்களில் மது அருந்தவும் அனுமதி கோரி பெண்ணிய ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முன்னதாக பெண்கள் மதுபான உற்பத்தி அல்லது விற்பனையில் ஈடுபடுவதிலிருந்தோ அல்லது மதுபான சாலைகளில் மதுபானம் வாங்குவதில் இருந்தோ தடை விதிக்கும் வகையில் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது. இதனை சவாலுக்குட்படுத்தி 2018 ஆண்டு பெண்ணுரிமை ஆர்வலர்கள் மற்றும் மகளிர் அமைப்பினர் இந்த வழக்கை தாக்கல் செய்தனர். பெண்களுக்கான மதுபானம் தொடர்பான ஒழுங்குமுறை பாரபட்சமானது என்று அரசியலமைப்பின் பிரிவுகள் 12(1) மற்றும் 12(2) கீழ் சமத்துவத்துக்கான பெண்களின் உரிமைகளை மீறுவதாகவும் மனுதாரர்கள் வாதிட்டனர். இந்நிலையில் கட்டுப்பாடுகளை விதித்த முந்தைய வர்த்தமானியை இரத்து செய்து புதிய வர்த்தமானி வெளியிடப்பட்டதை தொடர்ந்து மனுதாரர்கள் இனி வழக்கை தொடர விரும்பவில்லை என உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இதன்படி நீதியரசர்களான எஸ். துரைராஜா, மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. இதன்படி தற்போது பெண்களுக்கு மதுபான விற்பனை, உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பாக ஆண்களைப் போலவே சட்டப்பூர்வமாக அனுமதி வழங்கப்படுவதால் இந்த அனுமதி இலங்கையின் பாலின சமத்துவத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியாக உள்ளதெனவும் பெண்ணிய ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு பரவியது போன்று இந்தியா உட்பட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் சிக்கன்குன்யா நோய் பரவல் அபாயம் காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த நோய் பரவல் தற்போது ஐரோப்பா உட்பட பிற பகுதிகளிலும் பரவி வருவதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த வைரஸினால் பாதிக்கப்படும் அபாயத்தில் 119 நாடுகள் காணப்படுவதுடன் சுமார் 5.6 பில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக 2004-2005 ஆண்டில் உலகம் முழுவதும் சிக்கன்குன்யா ஒரு தொற்று நோயாக பரவியது. இதன்போது சுமார் 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மயிலிட்டியில் இருந்து 6 கடற்தொழிலாளர்களுடன் சென்ற படகு இதுவரை திரும்பவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மயிலிட்டியில் இருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்காக 4 நாட்களுக்கு முன்னர் 6 பேருடன் படகொன்று கடலுக்கு சென்றது. குறித்த பயணம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மயிலிட்டி துறைமுகத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பருத்தித்துறையைச் சேர்ந்த நீண்ட நாள் படகில் 6 கடற்தொழிலாளர்கள் பயணம் செய்துள்ளனர். எனினும் இவ்வாறு கடற்தொழிலாளர்களுடன் பயணித்த படகு இன்று அதிகாலை வரை கரை திரும்பவில்லை என்பதுடன் அவர்கள் பயணித்த படகிலிருந்து எவ்வித தொடர்பும் கிடைக்கவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறைக்கான குறைந்தபட்ச மாத சம்பளத்தை ஏப்ரல் 1 முதல் அதிகரிக்க உத்தரவாதம் அளிக்கும் 3 மசோதாக்கள் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை மாதத்திற்கு ரூபாய் 21,000 இருந்த குறைந்தபட்ச சம்பளம் புதிய சட்டப்படி 27,000 ரூபாவாக உயர்த்தப்படுவதாகவும் தினசரி சம்பளம் 700 ரூபாயில் இருந்து 1,080 ரூபாவாக உயர்த்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2026 ஜனவரி 1 முதல் இந்த மாத சம்பளம் ரூபாய் 30,000 ஆக தினசரி சம்பளம் 1,200 ரூபாவாகவும் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட முன்னோடி வினாத்தாள் ஒன்றில் தகாத வார்த்தை அச்சிடப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் கல்வி வலயத்தில் கடந்த 22 இந்த வினாத்தாள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இச்சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த எழுத்து மற்றும் அச்சு பிழையினால் தாமும் மாணவ மாணவியர்களும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் வலய கல்வி காரியாலயத்தினால் இந்த பரீட்சை வினாத்தாள்
தயாரிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாளை பெற்றுக்கொண்ட அதிபர்கள் தமது பாடசாலைகளில் பரீட்சையை நடத்திய போது மாணவர்கள் மத்தியில் குழப்ப நிலை ஏற்பட்டது. குறித்த வினாத்தாளில் தவறுதலாக தகாத வார்த்தை அச்சிடப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ந்தும் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய வினாத்தாள்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இவ்விடயம் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது. போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தனவின் மகள் சரணடையவில்லை என்றால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அவரும் அவரது கணவரும் தங்கி இருப்பதாக கிடைக்கப்பெற்ற இடங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தனவின் மகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பாக கைது செய்யப்படவுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகேயின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டதுடன் தொடர்ந்தும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தனவின் மகளிடமிருந்து 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே கொள்வனவு செய்திருந்தமை தொடர்பிலேயே அவர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து பணம் வெளியேற்றி பிரித்தானியாவின் விர்ஜின் தீவுகளில் வர்த்தக நடவடிக்கையில் பலர் ஈடுபடுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான தகவலை வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இவர்கள் தொடர்பான தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது இது குறித்த விசாரணை நடத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதிலும் எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறுவனங்கள் தொடர்பான சட்டமூலம் மீதான இரண்டாவது வாசிப்பு விவாதத்தில் பங்கேற்ற போதே வசந்த சமரசிங்க இதனை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது மகனின் மனைவியுடன் தகாத தொடர்பு வைத்திருந்த ஒருவரை தடிகளால் அடித்துக் கொன்ற குற்றச்சாட்டில் தந்தை மற்றும் 2 மகன்கள் குற்றவாளிகள் என கண்டறிந்த பொலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்த 4 பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்துள்ளார். இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஹிங்குராங்கொட, உணகலவெகர, சந்தன பொக்குன பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 5வது மற்றும் 6வது பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட இருவரிடமும் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை ஒப்படைத்திருந்தார். மேலும் 2 பிரதிவாதிகளும் விசாரணையின் போது இறந்துவிட்டனர் என்பதனால் பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்த மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்த பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிப்பதில் அரசு தரப்பு வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளார். இதன்படி பிரதிவாதிகள் கொலை குற்றத்தின் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் 36,000 புற்றுநோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார துணை அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை வைத்தியசாலைகளில் 6,700 புதிய நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்தராணி கிரியல்லவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தினமும் சராசரியாக 950 முதல் 1000 நோயாளிகள் கிளினிக்குகளுக்கு வருவதாகவும் சுகாதார துணை அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் ஊழல் எதிர்ப்பு அமைப்புகளின் சுதந்திரத்தை பலவீனப்படுத்துவதாக விமர்சகர்கள் கூறும் ஒரு சட்ட மூலத்தில் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி கையெழுத்திட்டுள்ளார். இது அந்நாட்டின் பல நகரங்களில் போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இப்புதிய சட்டம் தேசிய ஊழல் தடுப்பு பணியகம் மற்றும் சிறப்பு ஊழல் தடுப்பு சட்டத்தரணிகள் அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றது. இது இவர்களின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவின் 5 மாநிலங்களில் மாத்திரம் 785 மனைவிகள் தமது கணவர்களை கொலை செய்துள்ளதான புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இவை வெறும் அரிதான கதைகள் மாத்திரமல்ல, வளர்ந்து வரும் ஆபத்தான போக்கின் ஒரு பகுதி என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருமணங்கள் முதல் திகிலில் முடிவடைந்த திருமணம் வரை இதில் உள்ளடங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இவ்வாறான சம்பவங்கள் திருமணத்தின் மீதான நம்பிக்கையை அளித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே 785 வழக்குகள் பதிவான வழக்குகள் மாத்திரமே என தெரிவித்துள்ள இந்திய ஊடகங்கள் பயம், சமூக அழுத்தம் அல்லது ஆதரவின்மையினால் மேலும் ஆயிரக்கணக்கான கதைகள் மௌனிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அறிவித்துள்ளன. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.